Welcome back to my channel. இன்னைக்கு Akshas recipesல Vinayaga Chathurthi special கொழுக்கட்டை recipes பார்க்கலாம். ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க கேள்விப்படாத புதுவிதமான கொழுக்கட்டையா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து மிட்டாய் கொழுக்கட்டை, ரெண்டாவது வந்து சோள ரவா கேசரி கொழுக்கட்டை. சோள ரவா இருக்கு இல்லையா, கார்ன் ரவா, அதில் கேசரி செஞ்சு அதை வந்து கொழுக்கட்டைக்கு பூர்ணமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே செய்யறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சத்து நிறைஞ்ச கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, வெள்ளைப்பாகு இதெல்லாம் சேர்த்து கடைசியாக கலர் கலராக இருக்கிற ஜீரக மிட்டாயை சேர்த்து இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போது 1 கப் கேழ்வரகு மாவு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிரும். கேழ்வரகு மாவு வாசனை வந்த உடனே ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் ஒரு 1/2 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். 1/2 கப் கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாவையும் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதே தட்டில் எடுத்து கொட்டிக்கிறேன். இப்போ வந்து வெல்லத்தை வந்து நான் வந்து தண்ணியில் கரைச்சிக்கிறேன். 1 கப் பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன் ஒரு பேனில். இது வந்து அச்சு வெல்லம் தான் நான் சேர்த்துருக்கேன். அச்சு வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு 1 கப் அளவுக்கு எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு, எந்த கப்பில் வந்து நம்ம வெல்லத்தை அளந்துருக்கோமோ அதே கப்பில் 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம். வெள்ளை பாகெல்லாம் வைக்க வேண்டாம், கரையிற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து நம்ம போட்ட வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு பேனில் இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த கல், மண், தூசி அதெல்லாமே எடுத்துகிட்டு க்ளீனான வெல்லத்தை மட்டும் நம்ம ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வடிகட்டுற சமயத்தில் வடிகட்டி வந்து பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வெள்ளை கரைசல் வந்து சூடாக இருக்கும், கொதிக்க கொதிக்க இருக்கும். அந்த டைமில் பிளாஸ்டிக்கில் ஊற்றுனீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படியே வந்து உருகி போயிடும். அது ஹெல்த்துக்கே நல்லது கிடையாது. அதனால இந்த மாதிரி சூடான இதெல்லாம் வடிகட்டுறதுக்கு மெட்டல் வடிகட்டியே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த வெல்லம் நல்லா கொதிச்சுட்டு அந்த பாகு பதம் வந்துருச்சு பாருங்கள். நான் 2 விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த சமயத்தில் ரொம்ப சூடாக இருக்கும், ஜாக்கிரதையாக அதை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், ஒரு லைட் கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள், பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து ஜீரக மிட்டாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் ஜீரக மிட்டாய் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவும் அரிசி மாவும் சேர்த்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். ட்ரை ஆகிடும். இந்த வெல்லம் மாவு எல்லாம் சேர்ந்து ட்ரையாக ஒரு மாவு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஆற விட்டுறணும். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாவை வந்து கொழுக்கட்டை மோல்டில் போட்டு அப்புறம் ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட ஜீரக மிட்டாய் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 2-3 ஜீரக மிட்டாயை மோல்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாக்கா மேலே நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லான ஜீரகம் தெரியும், அந்த மிட்டாய் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். மோல்டில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 ஜீரக மிட்டாயை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கிளறி வச்சுருக்கிற மாவை அதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம மோல்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேலே ஜீரக மிட்டாய் மட்டும் அழகாக தெரியும், 2-3 ஜீரக மிட்டாய் மட்டும். இப்போ இந்த மோல்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும், மேலே அந்த ஜீரக மிட்டாய் 2-3 அப்படியே கலர்ஃபுல்லாக மேலே இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கொழுக்கட்டையை பார்த்த உடனே உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்களேன். அதை சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கேழ்வரகு மாவையும் மோல்டில் போட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டு இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கலர்ஃபுல்லான சத்தான மிட்டாய் கொழுக்கட்டை ரெடி.
கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இட்லி பானையை ஓப்பன் பண்ணி பார்த்தபோது ஜீரக மிட்டாயெல்லாம் கரைஞ்சிருச்சு, வெறும் ஜீரகம் மட்டும்தான் தெரிஞ்சுது. அதனால் வெந்த கொழுக்கட்டையில் திருப்பி நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான மிட்டாயை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கொழுக்கட்டையில் வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேசரி ஒன்று செஞ்சு அதை வந்து பூரணமாக யூஸ் பண்ண போகிறேன். நம்மளோட கார்ன் ரவா இருக்குது இல்லைங்களா, சோள ரவா, அதை வச்சு கேசரி செஞ்சு அதை வந்து நான் அந்த கேசரியை வந்து நான் வந்து பூரணமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேனை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க பேனை. அதில் வந்து இந்த கார்ன் ரவா இருக்குது இல்லையா, சோள ரவா, அதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சோள ரவா எடுத்திருக்கேன். கார்ன் ரவா வந்து இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து 1/2 கப் கார்ன் ரவா எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து 1 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் தண்ணி அளவுக்கு கொதிக்க விட்டுக்க போகிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சோள ரவாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி வராமல் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த சோள ரவா உறிஞ்சிக்கும், அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் எல்லோ கலர் ஃபுட் கலர், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையில்லை. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் எந்த கப்பில் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றினேனோ அந்த கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் இலகி வரும். அது திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து சட்டியை நல்லா விட்டு வருது. கேசரி பதத்துக்கு அழகாக வந்துருச்சு. கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொழுக்கட்டைக்கான பூர்ணம் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கேசரியை வந்து சைடில் வச்சுருங்க. அது சூடு ஆறிட்டுருக்கிற சமயத்தில் நம்ம மேல் மாவு தயார் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து 2 கப்பு அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி கொதிக்க விட போகிறேன். இதே கப்பில் தான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுக்க போகிறேன். அதனால தான் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். ஏற்கனவே நான் முந்திரி பருப்பை இந்த பேனில் தான் வறுத்தேன். அதனால தான் அந்த நெய் வந்து லைட்டாக மிதக்குது, அதனால ஒன்றும் பரவாயில்ல. அதே தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சமாக 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 1 கப் கொழுக்கட்டை மாவு அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். லைட்டாக கட்டியாக இருந்தால் பயப்பட வேண்டாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையாலேயே வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம்னா ஸ்மூத்தான கொழுக்கட்டை நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாவையும் அதே மாதிரி மோல்டுக்குள்ளே போட்டு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து உள்ளே வந்து இந்த கார்ன் கேசரியை ஸ்டஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சோள ரவா கேசரி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மோல்டுக்குள்ளே எப்படி பூர்ணம் ஸ்டஃப் பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு கொழுக்கட்டை வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து பீட்ரூட் கொழுக்கட்டை, அப்புறம் கேழ்வரகு கோகோனட் கொழுக்கட்டை, 2 கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த 2 கொழுக்கட்டையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். விநாயக சதுர்த்தி பூஜையை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.